ஹலோ கைஸ், இன்றைக்கி டே 2 vlog பார்த்துடலாமா? காலையில் மணி 8 திறந்தாச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு சோறு தான் வைக்க போகிறோம். இன்றைக்கி சண்டே இல்லை, ஸோ அதனால் நீ சர்ச்சுக்கு போனோம். ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் எழும்பி எல்லா செடிக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. பாருங்கள், அரிசி கழுவிடலாம். வீட்டில் காலையில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். எப்போவுமே டிஃபன் தான் காலையில் வைப்பாங்க. இன்றைக்கி சண்டேலாம் சர்ச்சில் கஞ்சி கொடுப்பாங்க மதியம். அதான் காலையில் ஒரு கிளாஸ் போட்டு வச்சுட்டு நேற்றுக்குள்ளே சாப்பாடு இருந்து அதை வச்சு கஞ்சி குடிச்சிட்டு அதில் கிளம்ப வேண்டியதான். நாலு தண்ணியில் கழுவும். ஒரு வழியாக அரிசி கழுவி வச்சு கைஸ், நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாம். தான் இருக்குது. அதுவும் மம்மி உட்காந்துருக்காங்க. என்னது? ஆமாம், 4 தண்ணி கழுவுனே. கழுவிட்டு தண்ணி ஊடி எடுத்துட்டாங்க. சரி, நம்ம இன்னைக்கு கிளம்புவோம். 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும், 1:30க்கு முடியும். அம்மா அதுக்குள்ளே அங்கே ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம அதுக்குள்ளே கிளம்பிடுவாங்க. பாருங்கள், ரோஸ் செடி நேரத்தை விட இன்றைக்கி கொஞ்சம் விரிஞ்சிட்டு, இதுக்கு சின்ன மொட்டை இருக்கு. இன்றைக்கி விரிஞ்சு அழகாக வச்சுட்டு போயிருக்கலாம். இந்த பச்சை கலர் தானே போடட்டா? புடி புடி புடி. நான் இனி அங்கே இங்கே வரலப்போ. நான் குளிக்க போகிறேன்னு தானே சொல்லிட்டு வந்தேன். நிறைய மாங்காய் கிடக்கு பாருங்க. பார்த்தீங்களா? உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் சொட்டு. என்னது? ஆஃப் பண்ணிட்டேன். வெயில் பாருங்க. சரி சரி. ஆச்சு. இன்னி காப்பியும் சிப்ஸும் சாப்பிட்டுட்டு அதில் கிளம்ப வேண்டியது. ஹலோ கைஸ், காலைல 10 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். ப்ரேயர் முடிச்சு அங்கே போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மாங்காய் பறிச்சிட்டு வந்தோம். மாங்காவை மிளகு பொடி போட்டு வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி சர்ச்சில் பார்த்திங்கன்னா கஞ்சி கூட ஊறுகாய் தான் எப்போது தருவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் கறி வச்சுருந்தாங்க. உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்து. இங்கே எல்லாம் சர்ச்சுக்கு பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே நாள் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு, எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரி, இனி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு சாயங்காலம் பார்க்கலாம். பாய் எவ்ரிவன்.